தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 2வது ஆராதனையை காண செய்த தேவனை கர்த்தரின் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் இந்த டிசம்பர் மாதத்திலும் கடந்த 7 நாட்கள் நம்மை கிருபையாய் காத்து இந்த 8வது நாளை காண செய்தாரே, அதற்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நாட்கள் வேகமாய் உருண்டோடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா இரக்கங்களை நினைத்து நம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு விசை கூட கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, நமக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே 37ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாக்குத்தத்த வசனமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Psalms 37 verse 19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். நம்மை கர்த்தர் வெட்கப்பட்டு போகாமல் திருப்தியுள்ள ஒரு ஜீவியத்தை தரும்படி இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் நம்மை வாஞ்சிக்கிறார், நம்மேல் பிரியமாயிருக்கிறார். நாம் விசுவாசித்து இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சொந்தமாக்கி கொள்வோம். நீதிமான்களை குறித்தும் உத்தமர்களை குறித்தும் கர்த்தர் விதமாய் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வார்த்தையை அப்படியே நாம் திருப்பி பார்க்கும்போது, துன்மார்க்கர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஆபத்திலே வெட்கப்படுவார்கள், பஞ்ச காலத்திலே பட்டினியாயிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீதிமான்களாகிய உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த பெரிய கிருபை என்னவென்றால், நீ ஆபத்து காலத்தில் வெட்கப்பட மாட்டாய், வெட்கப்பட்டு போக மாட்டாய். பஞ்ச காலத்தில் நீ பட்டினியா இருக்க மாட்டாய், திருப்தியாயிருப்பாய். தேசமெல்லாம் பஞ்சம் வந்தாலும் உன்னையும் என்னையும் போஷிக்கிற நடத்துகிற நல்ல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, ஆபத்து நாட்களிலே நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு சில வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். 37:19 ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பாய். அது நமக்கு நல்ல ஒரு ஆறுதலை தருகிற ஒரு வார்த்தை. 2வதாக, நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே எனக்கு கடைசி வசனம், Proverbs chapter 1 verse 33, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆபத்தை கண்டு பயப்படவே மாட்டோம். ஆபத்தில் வெட்கப்பட மாட்டாய், ஆபத்தை கண்டு பயப்பட மாட்டாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளோ நல்ல வாக்குத்தத்தம் இல்லையா? பிடித்து பிடித்து ஸ்தோத்திரம் பண்ணோம். கர்த்தருக்கு செவி கொடுக்க பழகுவோம், செவி கொடுக்கிற மனுஷராய் மாறுவோம். நம்மை கர்த்தர் பயமில்லாமல் நடத்துவார், பயமில்லாமல் நடத்துவார். ஆபத்தை கண்டு நீ பயப்பட மாட்டாய். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல, நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுமைக்கு தூரமாயிருப்பாய், நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. அப்படியானால் ஆபத்தை கண்டு பயப்படாதிருப்பாய், அமைதியாயிருப்பான் அப்படின்னு சொன்னா, இன்னொரு விதத்தில் இங்க சொல்லப்பட்டிருக்க, ஆபத்தே உன்கிட்ட வராது. ஆபத்து உன்னை அணுகாமல் காக்கிற கர்த்தர். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஞானி சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்விதமாய் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்படியானால் ஆபத்துகள் வரும்போது சோர்ந்துடக்கூடாது. அப்படியானால் நாம் வெரி வீக் பீப்புள், நாம் பலனில்லாத ஸ்ட்ரென்த்லெஸ் பீப்புள், பலனில்லாத ஜனம். நான் விசுவாசிக்கிறேன், ஆபத்தை கண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதிர்த்து நிற்கிறவன், வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியேன் தோட்டத்தில் வந்து வீசு என்று கூப்பிடுகிற, ஆவிக்குரிய சவால் விடுகிற ஒரு ஜீவியம், தைரியம் உள்ளவர்களாயிருப்போம். அப்படிப்பட்ட மனுஷன் ஆபத்திலே சோர்ந்து போக மாட்டான், ஆபத்திலே சோர்ந்து போக மாட்டான். எல்லாவற்றுக்கும் மேலாய் நமக்கு நிறைய வசனம் தெரியும். 4வதாக 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலேயும்
91 சங்கீதம் 15வது வசனத்திலேயும் நான் படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபத்திலே நான் அவனை விடுவிப்பேன், ஆபத்திலே நான் ஆபத்து காலத்தினை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுவிக்கிறவர். 107 சங்கீதம் 6வது வசனம், 13ஆம் வசனம், 19வது வசனம், 28ஆம் வசனம், இதெல்லாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை ஆபத்திலே நோக்கி கூப்பிட்டார்கள். They call him in the time of trouble. ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். ஆண்டவரை விடுவித்தார். ஆபத்திலே விண்ணப்பத்தை கேட்கிறவர், ஆபத்திலே ஜெபத்தை கேட்கிறவர் தான் நம்முடைய தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆபத்திலே, ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பாய். இது எனக்கு இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பலவிதமான ஆபத்துகள், சோர்வுகள் வரலாம். ஆனால் ஆபத்தில் நீ சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா, வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா, பயப்படாமல் இருக்கணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை ஆபத்தில் விடுவிக்கப்படணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஒரு 2 பேரை நாம் இந்த அதிகாரத்திலே இதற்கு சாட்சியாய் வேதத்திலே நாம் தியானிக்கலாம். முதலாவது தாவீது, 2வது யாக்கோபு. இவங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஆபத்து உண்டா அப்படின்னு சொல்லி நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தாவீதை குறித்து படிக்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே, மார்க் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே இருந்து வாசிக்கும் போது, மார்க் காஸ்பல் சாப்டர் 2 verse 25 onwards. அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியின் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேற ஒருவரும் புசிக்காத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்திலே தாவீது செய்தான். தாவீதுக்கு என்ன ஆபத்து நேரிட்டது? 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேல் chapter 21 verse 1 to 6. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை படிக்கும்போது தாவீதுக்கு ஏற்பட்ட ஒரு ஆபத்தை குறித்து இங்கே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போய், அகிமெலேக்குக்கு நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடு கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று தாவீதை ஆசாரியன் கேட்கிறார். தாவீது ஆசாரியராகி அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவர் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்போது உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பம் ஆகிலும் என்னவாகிலும் இருக்கிறது எனக்கு கொடும் என்றான். ஆசாரியன் பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர்கள் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுவதற்கு முன் நேற்றும் முந்தின நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள். வாலிபருடைய அசம்பிகள் சுத்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரண அப்பம் ஆயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை தவிர வேற அப்பம் அங்கே இராதபடினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு ஆபத்து, சவுல் கௌதாரியை வேட்டையாடுகிறது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் செத்த நாயை போல இருக்கிற தாவீதை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ பாவம், தாவீதுடைய அனுபவம். வனாந்தரத்தில் ஓடி அலைகிறான். அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து. இன்னொரு பக்கம் அவன் பசியா இருந்தான். அவனோடு இருக்கிறவளுக்கு பசியா இருந்தான். அவன் செய்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், அவன் ஆசாரியனை நோக்கி போனான். அவன் ஆசாரியனை நோக்கி போனான். பரிசுத்த அப்பத்தை புசித்தான். தேவ சமூகத்து அப்பத்தை புசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே அவன் ஆபத்துக்கு வெட்கப்படாமல் இருந்தான். உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில சவுலை போன்ற வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் எழும்பி வரலாம், துரத்தலாம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பாய். பயப்படாமல் இருந்து பஞ்சகாலத்திலே திருப்தி ஆவாய். ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் சத்துரு துரத்துதல், ஒரு பக்கம் பசியின் வேதனை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னொரு பக்கம் அவனுக்கு சத்துரு துரத்தி கொண்டிருக்கிறான். வாழ்க்கையில பல வறுமையான அனுபவங்களை, பஞ்சமான அனுபவத்தோடு கூட சத்துருவும் உன் பிராணனை வாங்க தேடுகிறானோ, நீ பயப்படாதே. அபியாத்தார் இடத்திலே தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், என் பிராணனை வாங்க தேடுகிறவனே, உன் பிராணனை வாங்க தேடுகிறான், என்னுடைய ஆதரவில் இரு என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் பிராணனை வாங்கும்படியாய் நன்மையை பெற்றவர்கள் தாவீதின் பிராணனை வாங்கும்படி அவனை துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆபத்து நேரிட்டிருக்கிறதே. என்னை தொட்ட ஒரு வார்த்தை ஆசாரியனிடத்தில் வந்தா. நமக்கு ஒரு நல்ல ஆசாரியன் இருக்கிறார். அந்த ஆசாரியன் யார் தெரியுமா? நம்முடைய ஆபத்திலே நம்மை காக்கிற நல்ல இயேசு. எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கும்போது நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற அவரை நோக்கி பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆபத்திலே மனுஷனிடத்தில் போக வேண்டாம். ஆபத்திலே மனுஷனுடைய உதவி விருதா, இக்கட்டிலே மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு ஆபத்தான நாட்கள் வருகிறதா, போராட்டமான நாட்கள் வருகிறதா, ஆசாரியனாகிய இயேசுவினிடத்தில் ஓடிவா. இது ஆசாரியன் உனக்கு பலப்படுத்தி உன்னை காக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பானா. உனக்கு ஆபத்தில் உன்னை காக்க, ஆபத்தில் நீ வெட்கப்பட்டு போகாமல் இருக்க, ஆபத்துக்கு பயப்படாது இருக்க, ஓ கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆசாரியன் உன்னை அழைக்கிறார். பிரதான ஆசாரியன் அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறார். நீ வரமாட்டாயா? ஓடிவா. இந்த ஆசாரியனிடத்தில் வந்தால் உன்னை பாதுகாக்க, நல்ல அடைக்கலம் கொடுக்க, ஆபத்தில் வெட்கப்பட்டு போகாதிருக்க, ஆபத்துக்கு பயப்படாதிருக்க, ஆபத்திலே சோர்ந்து போகாதிருக்க, உன் ஆபத்திலே விடுவிக்கிற ஒரு நல்ல ஆசாரியன் இருக்கிறார். அடுத்த அந்த வார்த்தை சொல்லுகிறது, பஞ்சகாலத்தில் திருப்தி அடைவாய். நல்ல பசி. தாவீது கேட்கிறான், 5 அப்பமாகிலும் உன் கையில என்ன இருக்குதோ அதை எனக்கு தா, அதை எனக்கு தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியன் சொல்லுகிறான், தேவ சமூகத்து அப்பம், பரிசுத்த அப்பம் இருக்கிறது, வேற அப்பம் இல்லையே, அது பழைசாயிட்டே. ஆனால் சமூகத்திலிருந்து அப்பத்தை எடுத்து கொடுத்தான். அந்த ஒரு வார்த்தை நாம் வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே, அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே புதிய அப்பம் வைக்கணுமா. அப்படியானால் சமூகத்து அப்பத்தை எடுத்து, சமூகத்து அப்பத்தை எடுத்து ஆசாரியர்களுடைய உணவைக்கு எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தாவீதுக்கு கொடுத்தான். ஆபத்தில் இருக்கிறவனுக்கு கொடுத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சமூகத்துக்கு ஓடிவா. அந்த அப்பம் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. உன் சத்துருக்களை காட்டிலும் வேத வசனம், தேவ தூது, கர்த்தருடைய வார்த்தை உன் சத்துருவை காட்டிலும் உன்னை பலவானாய் மாற்றும். பலமுள்ள அப்பம், பலன் கொடுக்கிற அப்பம், சோர்வை நீக்குகிற அப்பம். இந்த அப்பத்தை புசித்தான். தேவ தூதை கேள், கர்த்தருடைய வசனத்தை கேள், கர்த்தருடைய வார்த்தையை கேள், கர்த்தருடைய உபதேசத்தில் கட்டப்படு. நீ ஆபத்தில் வெட்கப்பட மாட்டாய், ஆபத்திலே சோர்ந்து போக மாட்டாய், ஆபத்து கண்டு பயப்படாதிருப்பாய், அமைதியா இருப்பாய், ஆபத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். ஒரு முறை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5 8 வரைக்கும் நான் வாசிக்கும் போது, சூரை செடியின் கீழே எலியா சோர்ந்து படுத்திருந்தான். எலியா சோர்ந்து படுத்திருந்த போது தூதன் அவனை தட்டி எழுப்புகிறான். தலைமாட்டிலே தடலிலே சுடப்பட்ட அப்பம் இருக்கிறது. அவன் புசித்து தண்ணீரை குடித்து படுத்துக்கிட்டான். திரும்பவும் தூதன் தட்டி எழுப்பி அப்பம் கொடுக்கத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தூதன் எங்கே இருந்து கொண்டு வந்திருப்பான்? தேவ சமூகத்தில் இருந்து அந்த அப்பத்தை கொண்டு வந்திருப்பான். அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு தூது என்ன தெரியுமா? எழுந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவன் பிரயாணத்துக்கு ஆரம்பித்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, பிரயாணம் பண்ண ஆரம்பித்தான்.
எதுவரைக்கும் பிரயாணம் பண்ணினான்? இரவும் பகலும் 40 நாள் நடந்து ஓரேப் என்கிற கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும், மோசேக்கு தரிசனமான அந்த ஓரேப் வரைக்கும், கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த ஓரேபின் பர்வதம் வரைக்கும் நடந்தே வந்தான். உன் சோர்வுகளை நீக்குகிற அப்பம், உன் பலவீனத்தை மாற்றுகிற அப்பம், வெட்கத்தை கொண்டு வருகிற எல்லா வல்லமைகளை ஜெயிக்கிற அப்பம், இந்த தேவ தூது உன்னை பலவானாய் மாற்றும், உன்னை பலவானாய் மாற்றும். ஆபத்திலே தாவீது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? எவ்வளவு அழகா இயேசு சொன்னார். தனக்கு நேரிட்ட ஆபத்திலே அவன் பசியா இருந்த போது, அவனோடு இருந்தவர்கள் பசியா இருந்த போது தாவீது செய்ததை வாசிக்கவில்லையா? ஆபத்துக்குள்ளே, பிரச்சனைகளுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே சிக்கி தவிக்கிற தேவ ஜனமே, ஓடிவா, ஓடிவா, தேவ சமூகத்துக்கு ஓடிவா. சமூகத்து அப்பத்தை கேள், சமூகத்து அப்பத்தால் தேற்றப்படு. தேவன் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உன்னோடு பேசுகிற இடத்திற்கு ஓடிவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியனை கொண்டு கர்த்தர் உன்னை பலப்படுத்தட்டும். தேவ தூதுகள் உன்னை நிரப்பட்டும். தூதுகளால், தேவ செய்திகளால், தேவனுடைய வார்த்தையால், தேவனுடைய வசனத்தால், கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினால் உன் ஆத்துமா பலனடையட்டும். நீ வெட்கப்பட மாட்டாய், நீ வெட்கப்பட மாட்டாய், நீ சோர்ந்து போக மாட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, யாக்கோபு தன்னை குறித்து சொல்லும் போது, ஆதியாகம புஸ்தகம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 35 verse 3, தன் குடும்பத்தாரோடு கூட சொல்லுகிறான். ஆதியாகமம் 35:3, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடக்க வேண்டிய வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்றான். எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருள் செய்த தேவன். அப்படியானால் பெத்தேலிலே அவனுக்கு என்ன ஆபத்து நேரிட்டது? நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது, தகப்பனிடத்தில் அவன் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். சகோதரனுக்கு பயங்கர கோபம், சகோதரனுக்கு அவனுக்கு பயங்கர கோபம். 27ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசாவினை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறான். ஒரு சத்துரு எழும்பிட்டான். என்னை ஏமாற்றினவனை நான் கொன்று போடுவேன், என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் வரும், நான் அவனை பட்டயத்தாலே கொன்று போடுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ரெபெக்காள் தாய்க்கு ஒரு துக்கம். 46ஆம் வசனம், பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்த என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகள் யாக்கோபுக்கு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன? ஏத்தின் குமாரத்திகள் வேண்டாம். அழகாய் ஒரு விண்ணப்பத்தை வைத்து தன் மகனை அனுப்புகிறான். தகப்பனும் 28ஆம் அதிகாரத்தில் தகப்பன் ஆசீர்வதித்து அவனை அனுப்புகிறான். சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருப்பார், சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருப்பார். 28:3 ஜெனிசஸ். சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகும் பெருகும் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். போற வழியிலே ஒரு கல் எடுத்து தலைக்கு வைத்து தூங்குகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம்தான். இந்த கல் தாயும் தகப்பனும் கூட இல்லை. தாயோடு கூடாரத்திலே ஜீவித்தன் முதல் முறையாக பெத்தேலுக்கு வருகிறார். அங்கே சூரியன் அஸ்தமித்து விட்டது. ஒரு கல் எடுத்து தலையணைக்கு ஆய் வைத்து சாய்ந்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கல் யார் தெரியுமா? இயேசு. உனக்கு விரோதமாய் ஏசாவை போன்றவர்கள் பட்டயங்கள் எழும்பி இருக்கிறதா? ஆபத்து எழும்பி இருக்கிறதா? உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். ஆபத்தில் நீ வெட்கப்பட்டு போகாதிருக்கணும்னா நீ ஆபத்து காலத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தாவீது எழுந்து ஆசாரியனிடத்திற்கும் தேவ சமூகத்துக்கும் போனான். தேவ சமூகத்து அப்பத்தை அவன் வாங்கி புசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆசாரியனாகிய இயேசுவிடத்தில் ஓடிவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவினிடத்தில் ஓடி வா. தேவன் கொடுக்கிற தூதுகளால நீ நிரப்பப்படு. வார்த்தையால பலனடை. யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? எனக்கு வேற யாருமே இல்லை ஆண்டவரே, என் தகப்பனும் தாயும் எனக்கு இருந்தாலும் இப்ப இந்த ராத்திரி யாரும் இல்லை, நீங்க தான் அந்த கல்லை தலைக்கு வைத்து அப்படியே சாய்ந்து கொண்டான். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவின் நீருள் வந்து சூழினும் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து, என் தூக்கத்தினால நான் கல்லில் சாய்ந்திருந்தால் என் கனவுல நீர்தாயா வரணும். தள்ளப்பட்ட கல், மனுஷரால் வீடு கட்டுள்ளாகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிற்றா. இந்த இயேசு பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேற பெற்ற கல். இந்த கல்லின் மேல் உன்னை சாய்த்துக்கொள். கோலின் முனையிலே கல்லிலே தலையை சாய்த்தான். கோலின் முனையிலே தலை சாய்த்து ஜீவனை விட்டான் என்று யாக்கோபை குறித்து படிக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். நான் உன்னோடு கூட இருந்து போகிற இடத்துல உன்னோடு கூட வருவேன். இந்த நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன் வாக்கு பண்ணுகிறார். விஷன், ஒரு தரிசனம் பார்த்தான். வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள ஒரு தொடர்பை காண்கிறான். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணிக்கு மேலாய் கர்த்தர் உட்கார்ந்திருக்கிறார். வாய்ஸ், விஷன் ஆஃப் காட் அண்ட் வாய்ஸ் ஆஃப் காட். அங்கே இருந்து கர்த்தர் அவனோடு பேசுகிறார். விசிட்டேஷன் ஆஃப் தி லார்ட். யாரும் இல்லையே. பெத்தேல், பெத்ஏல், தேவனுடைய வீடு. ஜெப வீட்டுக்கு ஓடி வா. அங்கே வந்து உன் இருதயத்தை ஊற்று. இதை இயேசுவிலே சாய்ந்து கொள். கர்த்தருடைய வீட்டுக்கு ஓடி வா. உன் பிரச்சனை எல்லாம் அங்கே வந்து சொல்லு. அண்ணால் தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினது போல, யாக்கோபு பெத்தேலிலே கல்லை வைத்து சாய்ந்து கொண்டது போல, ஆண்டவரே நீர் ஒருவர்தான் தஞ்சம் என்று கர்த்தரை சார்ந்து கொள்வாயானால் உன் பிரச்சனைகள் எல்லாம் அவர் பொறுப்பெடுத்து வெட்கப்பட்டு போகாதிருக்க செய்வார். உன் சத்துரு வெட்கப்பட்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் வெட்கப்பட்டு போனான். தாவீதை தேடி 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 அழுத்து போனான். ஏசா மனமாறுதல் அடைவான். ஏசாவின் பட்டயம் யாக்கோபை தொடல, சத்துருக்களையும் திருவாக்கினார். இயேசுவை தேடு. தேவனுடைய வார்த்தையை நம்பு. கர்த்தரிலே சார்ந்து கொள். யாக்கோபை போல தேவனுடைய வீடாகிய அவன் சொல்லுகிறான், இது எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. தேவனுடைய வீடே இல்லாமல் வேறே அல்ல. தேவனுடைய வீட்டின் அனுபவத்திற்குள்ளே வா. தம்முடைய வீட்டின் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆராதனைக்கு வா. கர்த்தரை தேடு. ஒவ்வொரு ஆராதனையுடைய இருதயத்தை ஊற்று. தேவன் உனக்கு சகாயராய் இருப்பார். நீ வெட்கப்பட்டு போகாதிருப்பாய். கர்த்தர் உன்னை ஜெயமாய் நடத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கு கர்த்தர் பெத்தேலிலே ப்ராமிஸ் ஆஃப் காட், தேவன் தனக்கு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். பெத்தேலுக்கு வந்தால் ப்ரொவிஷன் ஆஃப் காட், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். இந்த மாதத்துக்கு வேண்டிய ப்ரொவிஷன் தருவார். அதோடு மாத்திரமல்ல, ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட், தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருப்பாய். நீ கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கும்போது எந்த ஏசாவுடைய வல்லமையும் எந்த சவுலுடைய வல்லமையும் உன்னை தொடாது. மீண்டும் 3 காரியத்தை சொல்கிறேன். ப்ராமிஸ் ஆஃப் காட், ப்ரொவிஷன் ஆஃப் காட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். இந்த 3 நன்மைகளும் உனக்கு பெத்தேலில் இருக்கு, தேவனுடைய வீட்டில் இருக்கு. தேவனை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு இருக்கு. ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பாய். ஆபத்தை கண்டு அமைதியா இருப்பாய். இந்த ஜீவியத்தை கர்த்தர் உனக்கு தர ஆசையா இருக்கிறார். ஆபத்திலே தாவீது செய்தது போல, ஆபத்து காலத்திலே யாக்கோபு செய்தது போல நாமும் செய்வோம். தேவனிடத்தில் வருவோம். தேவ சமூகத்துக்கு வருவோம். தேவனுடைய வீட்டுக்கு வருவோம். தேவனையே நம்புவோம். நன்மையினால் நம்மை நிரப்புவார். ஜெபிப்போமா? நல்ல தெய்வமே, எமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார் என்று பேசியிருக்கிறீர். நாங்கள் ஆபத்து காலத்தில் தாவீதை போல ஆசாரியனை தேடி தேவ சமூகத்தை அப்பத்தை புசித்து அதனாலே சத்துருக்களுக்கு முன்பாய் வெட்கப்பட்டு போகாதிருக்கிற ஒரு ஜீவியத்தை தாரும் ஆண்டவரே. யாக்கோபை போல நாங்கள் ஆண்டவரே ஆபத்து காலத்திலே நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க
பெத்தேலின் அனுபவம், தேவனுடைய வீட்டுக்கு வரவும், தேவனிலே சார்ந்து கொள்ளவும், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய பராமரிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வெட்கப்பட்டு போகாதற்கு உதவி செய்யும். சத்துருக்கள் பெருகட்டும், ஆனாலும் எங்களுடைய தேவ சமூகம் எங்களை பாதுகாக்குமே. இந்த பாதுகாப்புக்குள்ள எங்களை வைத்து மறைத்துக் கொள்ளும். ஆபத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தியாயிருக்க எங்களை அனுக்கிரகம் செய்யும், எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.